எல்லாருக்கும் ஹாய். என்னோடய பாப்பாவும் ஹாய் சொல்கிறாங்க. அவங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இந்த சேனலில் வரணுன்ட்டு. அதனால் எனக்கு முன்னாடியே ரெடியாகி நானும் வரேன் மம்மி நானும் வரேன்ட்டு வந்துட்டாங்க. 7 o'clock பிரேக்ஃபாஸ்ட்டு தோசையும் சாம்பார் செஞ்சுருந்தேன். மண்டே ஊர்லேருந்து அப்போ தான் வந்திருந்தோம் மறுநாள். அப்புறம் என் பாப்பா எது கொடுத்தாலும் சரி சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. இந்த வீடியோவெல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, கிட்ஸில் சின்னதாக இருக்கும் போதும் நான் ஏதாவது ஊட்டி விட்டேன்னா மம்மி சூப்பராக இருக்குன்னு சொல்லி என்னை என்கரேஜ் பண்ணுவாங்க. என் ஹஸ்பண்டும் கிடையாது, என் பையனும் சொல்ல மாட்டாங்க அவ்வளோவா. என் பையன் சொல்ல ஆரம்பிச்சிட்டான் நான் பாப்பாவை சொல்கிறத பார்த்துட்டு. ஆனால் ஹஸ்பண்ட் சொல்லுவார் எப்பயாவது தான். ஆனால் பாப்பா எப்பவுமே ரெகுலராகவே சொல்லுவாங்க. அப்புறம் தம்பிக்கு ஃபுல் டே, பாப்பாவுக்கு ஆஃப் டே தான். அதுவும் 1 hour தான் வச்சுருந்தாங்க. அதனால் பாப்பாவுக்கு வெறும் ஸ்நாக்ஸ் மட்டும் கொடுத்துட்டு தம்பிக்கு சாம்பாரும் அப்புறம் கோவக்காய் பொரியலும் கொடுத்துருந்தேன். அப்புறம் தம்பிக்கு லஞ்ச் பேக் பண்ணிட்டேன். அவனுக்கு 3:30க்கு விடுவாங்க. பாப்பாவுக்கு ஒரு 2 days-ஆக 1 o'clock தான் வச்சுருந்தாங்க. ஏன்னா நியூவாக ஸ்டார்ட் ஆகுதுன்ட்டு. 1 hour தான் வச்சுருந்தாங்க. அப்புறம் 11 o'clock வந்துட்டாங்க. வந்துட்டு நாங்கள் 2 பேரும் பனானா சாப்பிட்டோம். அது ஊர்லேருந்து கொடுத்துட்ருந்தாங்க, சென்னையிலேருந்து அக்கா. அப்புறம் மதியானத்துக்கு கோவக்காய் பொரியலும் சாப்பாடும் ஊட்டி விட்டேன். அப்புறம் லஞ்ச் ரொம்ப காரமாக இருந்தது போல். சாம்பார் கிள்ளி போட்டு சாம்பார் செஞ்சுருந்தேன். பாப்பா காரம் அடிக்குதுன்னாங்க. அப்புறம் லைன் டேட்ஸ் இருக்குது பாருங்கள், அதாவது சாப்பிடுங்கன்னு. அப்புறம் பாப்பா அதை சாப்பிட்டாங்க. அப்புறம் தம்பி வந்துட்டான் 4:30க்கு. அப்புறம் கொஞ்ச நேரம் விளையாடின்ட்டு அப்புறம் வந்தான். அப்புறம் வந்துட்டு மேங்கோ கட் பண்ணி கொடுத்தேன். அப்புறம் திருப்பி ஒரு 7 o'clock மீன் இருந்துச்சு. சரி அதையும் செஞ்சு கொடுத்துருவோம்ன்ட்டு கேட்டாங்க பசங்க. ஈவினிங் எப்பயுமே ஏதாவது ஒன்று தான் கொடுப்பேன். அப்புறம் சரி மீனும் கேட்டாங்கன்ட்டு அதையும் ஃப்ரை பண்ணி கொடுத்தேன். சாப்பிட்டாங்க, நல்லா இருந்துச்சுன்னாங்க. அப்புறம் நைட்டு டின்னருக்கும் கொஞ்சம் மீன் திருப்பி வறுத்துட்டு அப்புறம் சாம்பார் கொடுத்துட்டேன். அவ்வளோதான் முடிஞ்சது. என் கிட்ஸ் இது வேணும் அது வேணும்னு கேட்க மாட்டாங்க. எது கொடுத்தாலும் சாப்பிட்டுப்பாங்க. அப்புறம் சாம்பார் தான் வச்சேன். அன்றைக்கி ஃபுல்லாகவே சாம்பாரே கொடுத்துட்டேன். எனக்கும் நான்வெஜ்னால் ரொம்ப பிடிக்கும். என் கிட்ஸ்க்கும் நான்வெஜ்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் ரொம்ப ரியாக்ஷன் இருக்குது. நல்லாயிருக்குன்னு இருந்தாங்க. அப்புறம் என் பையனோட ரியாக்ஷனும் சூப்பராக